வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் ஊக்கமளிக்கின்ற நல் உள்ளங்களுக்கும் ஆதரவு தந்து மகிழ்கின்ற பேரு உள்ளங்களுக்கும் எனது இதயத்தை கையாக்கி இளம் தமிழாம் மலர்கொண்டு உதயத்து கதிரவனாய் நன்றியும் வாழ்த்தும் கூறி மகிழ்வதோடு, வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் அக்கம் பக்கம் பார்த்து பேசுக என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதையாகும். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். பொட்டல்புதூர் வசித்து வரும் பழனியாண்டி என்பவர் மிகவும் ஏழ்மையானவர். தினக்கூலியில் கிடைக்கும் பணத்தை கொண்டே தன்னைப் போல் ஏழ்மையான தினக்கூலியில் அவ்விடத்தில் ஈடுபட்ட பாண்டியம்மாளை திருமணமும் செய்து கொண்டார். ஒருவருக்கு ஒருவரின் புரிதல் தன்மையால் உன் தாயும் என் தாயும் என் தந்தையும் நின் தந்தையும் யாவரோ தெரியாமலேயே வளர்ந்தோம். ஆனால் செம்மண்ணில் கலந்த தூய நீர் போல அம்மண்ணின் நிறம் சுவைத்தன்மையில் கலந்தது போல அன்புடை நெஞ்சத்தால் நாம் இருவரும் ஒன்றானோம். இனி வாழ்வில் எனக்கு பிடித்ததே என்றும் எதுவும் உனக்கு பிடித்தது எனக்கென்றும் எதுவும் இல்லை. உனக்கு பிடித்ததே எனக்கும் பிடித்தது ஆகட்டும் என்று ஒருவருக்கொருவர் இத்தம்பதியினர் மாறி மாறி பேசிக்கொண்டே வாழ்நாளை இனிமையாய் கழித்தே கிடைத்திடும் சொற்ப வருமானத்தை கொண்டு அனுசரித்தும் வாழ்ந்தனர். விதியின் விளையாட்டார் என்று கூட சொல்லலாம். வரம் கேட்டவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைப்பது இல்லை. சோதனையை சாதனையாக்கும் ஏழைகளுக்கோ அவர்கள் கேட்காமலேயே பிள்ளை பேற்றுக்கு ஆளாகின்றனர். அதுவும் சோதனையாய் பழனியாண்டிக்கும் பழனியம்மாளுக்கும் பெண் குழந்தைகளாகவே மூன்றும் சிற்சில வருடங்கள் இடைவெளியிட்டு பிறந்தன. அதன் சில வருடங்களுக்கு பிறகு ஓர் ஆண்மகவும் பிறந்தது. கூடுதலாக பிள்ளைகளுக்காக நாளும் கிடைக்கும் வேலைகளையெல்லாம் இரவு பகல் பாராது மேற்கொண்டு உழைத்து பொருள் ஈட்டியும் ஓரளவு நிம்மதியாய் வாழ்க்கையை நகர்த்தினர் என்றே சொல்லலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு எதிரில் பேசக்கூடாத யாவற்றையும் தங்களை மறந்து பேசியும் தெரிவித்தனர். அதுதான் விதியின் விளையாட்டு. அக்கம்பக்கம் பார்த்து யார் உள்ளார்கள் என்று அறிந்து பேசாது போனதால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன விளையாட்டு? அதை வாருங்கள் கதைக்குள் நோக்குவோம். விதியின் விளையாட்டு இவர்களுக்கு ஆரம்பமாகியது. பிள்ளைகளும் உயர்நிலைப் பள்ளியை எட்டி பிடித்தனர். பெண் வளர்த்தி பூவின் வளர்த்தி என்பதற்கு ஏற்ப தக்க பருவமும் எய்திவிட்டனர். பருவம் வந்த அந்த பெண்களை அப்பொழுது வெளியில் அனுப்ப மாட்டாத சூழ்நிலை நிலவியதால் ஊரார் கட்டுப்பாடுகளுக்கு பயந்து செய்வது அறியாமல் எட்டிக்காய் போல கசந்த வாழ்க்கையும் ஆயிற்று அவர்களுக்கு. பெரு வளர்ச்சி அடைந்த மூத்தவள் பர்வதமோ சரியாக அந்த ஆண்டின் இறுதித் தேர்வையும் எழுதி பள்ளிப்படிப்பையும் முடித்துவிட்டாள். அடுத்தடுத்து ஓராண்டு இடைவெளியில் பிறந்த மற்ற பெண் பிள்ளைகளும் வீட்டின் கடின சூழ்நிலை, பெற்றோர்கள் போட்டுக்கொள்ளும் பொருளாதார பிரச்சனைகள், வேறு பிற காரணங்களுக்கான சண்டைகள், அக்காலுக்கு திருமணம் செய்திட வேண்டிய சூழ்நிலைகள் யாவற்றையும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மனம் சஞ்சலப்பட்ட நிலையில் வயதுக்கு வந்துவிட்ட தாங்களும் பள்ளி தேர்வில் நாட்டமில்லாமல் தோல்வியும் கண்டு மேன்மை வளர்ச்சி அடைந்திட முடியாமல் இல்லத்தில் அடைபட்டு கிடந்தனர் என்று சொல்ல வேண்டும். பல மாதங்கள் அப்படியே உருண்டோடின. காரணம், கடினமான சூழ்நிலையைக் கண்டும் அவர்கள் பேசுவதைக் கண்டும் அக்கம்பக்கம் நோட்டமிட்டதால் ஏற்பட்ட விளைவுகள். மகன் சிறுவனோ 6ஆம் வகுப்பில்தான் அப்பொழுது படித்தான்.
மதிய உணவு அங்கு கிடைப்பதால் தொடர்ந்தும் படித்து வந்தான். அப்பொழுது வீட்டில் இருந்தபடியே பெண்கள் மூவரும் ஏதாவது பிழைப்புக்கு வழிதேடி சகோதரனுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவ முடியுமா என்றும் ஆலோசித்தனர். அவர்கள் எண்ணத்திற்கும் பெற்றோர்கள் முட்டுக்கட்டை போட்டுவிட்டனர் விதியின் விளையாட்டால். துணிந்த பெண்கள், ஊரார்கள் கிடக்கட்டும் அப்பா, பழைய சம்பிரதாயங்களை பின்பற்றினால் என்ன ஆவது நம் பிழைப்பு? பெண்கள் நடத்தும் கம்பெனிகள் பல உள்ளன. இவற்றில் சிறு சிறு கம்பெனி போல்வனவும் நிறைய உள்ளதை நாங்கள் படிக்கும் போதும் கேள்விப்பட்டுள்ளோம். எனவே அங்கு சென்று பணிபுரிய எங்களுக்கு அனுமதி கொடுங்களேன் என்று பரிதாபமாக கெஞ்சியும் கூத்தாடியும் கேட்டனர். விதியின் விளையாட்டு குறுக்கிட்டதால், நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையில் நீங்கள் யாவரும் வேலைக்கு போக வேண்டாம். தற்பொழுது முந்தைய நிலையிலும் கூலி எங்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றது என்றனர் பெற்றவர்கள். குழந்தைகளோ, நீங்கள் விட்ட தேர்வை முதலில் எழுதி முன்னுக்கு வாருங்கள் குழந்தைகள் என்றனர். அக்காலின் படிப்புக்கு ஏற்ப அரசு வேலை கிடைத்ததால் போய் வரட்டும், கிடைத்தாலும் போய் வரட்டும், கிடைத்த வரையில் பணிபுரியட்டும், அதற்கு முயற்சி செய்யச் சொல் என்று கூறிவிட்டு எப்பொழுது போல் வேலைக்கு சென்றனர் பெற்றோர்கள். ஒரு அரசு நிறுவனத்தில் கணக்கு பதிவு செய்யும் வேலை மூத்தவள் பருவதத்திற்கு கிடைத்திட, அவள் ஈட்டிய வருமானமும் சற்று கைகொடுத்திட குடும்பத்தில் ஓரளவு நிம்மதி ஏற்பட்டது என்றே சொல்லலாம். ஆனால் சில ஆண்டுகள் உருண்டு ஓடின. பருவதமோ பருவத் துடிப்பில் இயங்குவதை அறிந்த பெற்றோர்கள் ஒரு நாள் இரவு எப்பொழுதும் போல் தாங்கள் உறங்கப் போகும் வேளையில் பாண்டியம்மாள், அக்கம்பக்கம் யார் இருக்கிறார்கள், உறங்குகிறார்களா, விழித்திருக்கிறார்களா என்று அறியாமல் பேசத் தொடங்கினாள். என்ன பேசினாள்? ஏங்க, வீட்டில் இருந்தபடியே பிழைப்புக்கு வழிதேடலாம் என்று முன்பே பெண் பிள்ளைகள் சொன்னார்கள். அதுவும் நடக்கவில்லை நம்மால். பருவதமோ தப்பித்து கொண்டால் வேலைக்கும் போய் வருகிறாள். அவளுக்கு நல்ல இடத்தில் துணை சேர்க்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து தேர்வு எழுதப் போகும் பிள்ளைகளும் முன்பே வயசுக்கு வேறு வந்துவிட்டனர். அதையும் எண்ணி பாருங்கள். அவர்களுக்கும் பிழைப்புக்கும் துணைக்கும் வழி செய்ய வேண்டாமா? சிறுவன் சுரேஷும் படிப்பில் கெட்டிக்காரனாய் வளர்ந்து வருகின்றான். நீங்கள் என்ன செய்ய போவதாய் உத்தேசம்? எனக்கோ நினைத்து நினைத்து மண்டையே வெடிச்சிடும் போல் உள்ளது. நம் வருமானமும் போதாதுங்க. திருமணம் செய்து கொள்பவர்கள் கேட்கும் அத்துணையும் செய்திட நாம் எங்கே போவது? திட்டமில்லாமலேயே வாழ்க்கையை ஓட்டுகின்றோமே என்று அக்கம்பக்கம் பார்க்காமல் பேசிக்கொண்டே இருந்தனர். என்ன நான் சொல்வது திட்டுவது போல் உங்களுக்கு உள்ளதா என்று இருவரும் குடுமிப்பிடி சண்டை இடுவது போல் தங்களையும் அறியாமல் பிள்ளைகள் உறங்குகிறார்கள் என்று தவறுதலாக நினைத்து உரக்க பேசி வாக்குவாதம் நிகழ்த்தினர். அதுதான் அக்கம்பக்கம் அறியாத விதியின் விளையாட்டு. மறுநாள் இதையெல்லாம் கேட்ட பெண் பிள்ளைகள் மனம் வேதனைப்பட்டனர். நம்மால்தான் இவர்களுக்கு பிரச்சனைகள் என்று சிறியவளோ அக்காலுக்கும் நிம்மதியில்லை என்று கருதினாள். அனைவருக்கும் படிப்பில் தேர்வில் கவனமும் பள்ளிக்கூடத்திலும் இல்லை. சதா அம்மா அப்பா போடும் சண்டைகளும் வேதனைப்படும் உள்ளங்களும் தான் அவர்கள் மனதில் எழுந்து நின்றன. கடவுளே, என்ன செய்வது என்று புரியலையே என்று ஒருவருக்கொருவர் பிஞ்சு மனங்களின் எதிரில் நஞ்சு கலந்த வார்த்தைகளை பெற்றோர்கள் பேசி வந்தனர். கரையேற்றிட யாரும் துணைக்கு வரப்போவதில்லை என்றும் பெற்றோர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். அம்மா அப்பா போல எதிர்காலத்தில் அனாதைகளாக நாங்கள் எல்லாம் ஆக வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். தாயும் தந்தையும் உடல் ஓய்வு இன்மையால் சோர்ந்தும் விட்டார்கள் என்று அறிந்தனர். எதிர்காலம் அவர்களை இப்படியாக வாட்டி எடுத்திட ஒரு முடிவுக்கும் வரலாயினர். எல்லாம் விதியின் விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையை திட்டமிட்டு அமைத்து கொள்ளாமையால் நேர்ந்ததும் ஆன மறுநாள் சோதனைகள். அன்று பெண்கள் யாவரும் தந்தையும் தாயும் நமக்காக வேதனைப்பட வேண்டாம் என்று அம்மா அப்பா சகோதரா
எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் உங்களுக்கு மேன்மேலும் கடினங்களை கொடுக்காமல் நீங்கள் கவலையை மறந்திட நாங்கள் இந்த உலகத்தையும் உங்களையும் விட்டு பிரிகின்றோம். காரணம், நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததையெல்லாம் நாங்களும் கவலையால் உறங்கிடாமல் ஒன்றும் விடாமல் கேட்டுவிட்டோம். ஒவ்வொரு நாளும் சகோதரனை மட்டுமாவது நன்கு படிக்க வையுங்கள் அம்மா அப்பா. எங்கள் கவலைகள் எதுவும் இனி உங்களுக்கு வேண்டாம் அம்மா அப்பா. ஒருவேளை இந்த மடலை நீங்கள் பார்க்க தவறினாலும் பார்ப்பவர்கள் யாரேனும் தயவு செய்து எங்களைப் போல் முடிவுக்கு ஆளாகும் வீட்டு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அவரவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப வாழ்க்கையை சிக்கனமாக்கி சிறுக கட்டி பெருக வாழ்ந்தால் கோடி நன்மையாகும் என்பதை உணரும்படி செய்யுங்கள். தாய் தந்தையர் போராடும் உள்ளங்களுக்காக அவர்கள் வாழ்க்கை சிக்கலை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் இந்த முடிவு கொண்டோம் என்பதையும் தெரிவியுங்கள் என்று ஒரு மடலும் எழுதி வைத்துவிட்டு அதனை தங்கள் கைகளில் இறுக பிடித்தபடியே மேலே இறுக கட்டிய கயிற்றில் மூவரும் தொங்கியே தங்கள் உயிரை நீத்தனர். இது விதியின் விளையாட்டா அல்லது மதியில்லாமல் அக்கம்பக்கம் பார்க்காமல் பேசிய பெற்றோர்களின் விளையாட்டா? தயவு செய்து சிந்திக்கவும். பிஞ்சு மணந்த எதிரில் நஞ்சு கலந்த வார்த்தைகளை, கடினமான சொல்களை அவர்கள் மனக்கண் ஓடவிட்டால் பிஞ்சு மனங்கள் என்ன செய்யும்? கவலைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றுதானே கருதும் இளம் உள்ளங்கள் அறியாது செய்த இந்த முடிவை நீங்களும் ஏற்படுத்திட வேண்டுமா? தயவு செய்து அக்கம் பக்கம் பார்த்து நிதானித்து பேசினால் குடும்பம் நன்கு அமையும் என்பது இந்த கதையின் உட்கருத்தாகும். வாழ்க வளமுடன்.